வணக்கம், என் பேர் கைலாஷ். நான் எஸ்ஆர்எம் செட்டில் 15-20 பேட்ச்சில் தீசிஸ் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ ஐ எம் ஹியர் டு டாக் அபவுட் மை தீசிஸ். அண்ட் இப்போது நான் கரண்ட்டாக வந்து சைனோஷியர் ஆர்கிடெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய தீசிஸ் டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ நான் அதை எப்படி அதுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனேன் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஸோ டியூரிங் மை 4th இயர் நான் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து பீப்புள்ஸ் ஆர்கிடெக்சர் காமன்வெல்த்தில் ஆர்கிடெக்ட் சுதீர் குமார் சார் கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஸோ அந்த பீரியடில் தே ஆர் டூயிங் அ ரிசர்ச் ஆன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காமன் லேண்ட்ஸ் அண்ட் பீப்புள். ஸோ மக்களுக்கும் நிலத்துக்கும் என்ன சம்மந்தம் ஸோ அதில் வந்து வி ஸ்டடிட் அபவுட் த livelihood, culture and all other commoning practices that is related that is between the people and the land. ஸோ அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் டாபிக்ஸ்க்கோ இல்லை ரிசர்ச் பேஸ்ட் விஷயத்துக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது. அண்ட் இட் வாஸ் ரியலி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அண்ட் அதில் ஒர்க் பண்ண வி லேர்ன்ட் அ லாட். ஸோ அந்த ப்ராசஸில் வந்து அரௌண்ட் ஒரு 6 months கிட்ட நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணது. அண்ட் 6 months நான் வந்து அங்கே ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் வந்து இந்த காமனிங் ப்ராக்டிசஸை வந்து டாக்குமெண்ட் பண்ண ரீஜன் வந்து நார்த் டு சென்னையில் எண்ணூர் ரீஜன் தாண்டி எண்ணூர் டு புலிக்கெட் அப்படின்ற பெல்ட்டில் வி ஆர் டூயிங் த ரிசர்ச். ஸோ அங்கே வந்து சீஷோர் வில்லேஜஸ் அண்ட் இன்லேண்ட் வில்லேஜஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இன்லேண்ட் வில்லேஜஸை வந்து நாங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்களோட டாக்குமெண்டேஷன் வந்து வி ஹேட் கொஸ்டினர்ஸ் வச்சுட்டு ஒரு வில்லேஜில் போயிட்டு ரூரல்ஸ் மாதிரின்னு சொல்ல முடியாது, அதை விட இன்டெப்த்தாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு கொஸ்டினர்ஸ் வச்சுட்டு அவங்களோட ஒரு வீடாக போயிட்டு கொஸ்டின் பண்ணுறது. த கொஸ்டின் வாஸ் லார்ஜ்லி பேஸ்ட் ஆன் என்ன மாதிரி லைவ்லிஹுட் அவங்களுக்கு இருக்குது, என்ன கேட்டில் என்ன இருக்குது. ஸோ அவங்க அந்த லேண்ட்க்கும் அவங்களுக்கும் அவங்க எப்படி ரிலேட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க அண்ட் ஹவு தேர் எக்கனாமி இஸ் கனெக்டட் வித் த லேண்ட் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணோம். ஆல்சோ வி ஆர் டாக்குமெண்டிங் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த வில்லேஜ். ஸோ வில்லேஜில் வந்து விஷுவலாக நிறைய விஷயத்துக்கு பவுண்ட்ரிஸ் இருக்கும், ஆனால் விஷுவலாக எதுவுமே இருக்காது. ஸோ ஆனால் சப்கான்ஷியஸாகவே அவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே ரிவரில் வந்து இது வரைக்கும் எங்களோட எல்லை, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களோட எல்லை அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஈவன் இன் வாட்டர் தே குட் சே. அதுக்கப்புறம் கேட்டில் ரியரிங் அதுக்கான பவுண்ட்ரிஸ் இருக்கும். ஸோ கேட்டில் வந்து இந்த கிரேசிங் லேண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஹவு மச் லேண்ட் ஒரு வில்லேஜ்க்கு எவ்வளோ லேண்ட் ஆஃப் ஓப்பன் லேண்ட் தேவைப்படுது டு கீப் தேர் எக்கனாமி கண்டினியூஸ், அதை வந்து சைக்கிளிக்காக போயிட்டு இருக்கிறதுக்கு அந்த சைக்கிள் ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படுதுன்ற விஷயத்தையும், அந்த பவுண்ட்ரிஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்ன ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் வி ஆர் ஸ்டடிங். ஸோ அப்போது வந்து வி யூஸ் டு மேப் வித் ஜிபிஎஸ் ட்ராக்கர்ஸ் வச்சுட்டு ஃபிசிக்கலாக நாங்கள் வந்து கேட்டிலோட நடந்து போகிறது இல்லை பீப்புளோட நடந்து போகிறது விஷுவலாக மார்க் பண்ணி வி யூஸ் டு கிரியேட் QGIS மேப்ஸ் எடுத்துகிட்டு வி யூஸ் டு ஸ்டடி எவ்வளோ ஏரியா தேவைப்படுது. ஸோ கிரேசிங்க்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படுது, அக்ரிகல்ச்சரில் என்ன ஏரியா இருக்குது, அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் அங்கே வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து அந்த ரீஜனில் வரும். ஸோ அந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எவ்வளோ இடத்துல வருது அப்படின்றது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணும். ஸோ 6 months அந்த ஃபீல்டில் இருக்கும்போது ஐ ஆட்டோமேட்டிக்லி காட் கனெக்டட் வித் த பீப்புள் தேர் அண்ட் த ஃபீல்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அந்த ஏரியா பார்த்திங்கன்னா இட் இஸ் லார்ஜ்லி அன் அக்ரிகல்ச்சரல் பேஸ்ட் செட்டில்மெண்ட் விச் ஆல்சோ ப்ராக்டிஸ் ஆர்டிசனல் ஃபிஷிங். ஸோ ஆர்டிசனல் இன்லேண்ட் ஃபிஷிங், ரிவர் வாட்டர் அங்கே வந்து அந்த ரீஜனில் கொசஸ்தலை ரிவர் வந்து வருது ஃப்ரம் நார்த்லேருந்து. ஸோ அந்த ரிவரோட இட் இஸ் அ பிராக்கிஷ் வாட்டர். ஸோ அங்கே ரிவர் வந்து அங்கே வந்துட்டு அதுலேருந்து கடலில் கலக்கிற இடத்துல தான் இந்த செட்டில்மெண்ட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது வந்து பிராக்கிஷ் வாட்டர். அங்கே வந்து எஸ்டூரியன் ஈகோசிஸ்டம். ஸோ அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து ஆர்டிசனலாக அங்கே பீப்புள் வந்து அதிலேருந்து இட் இஸ் நாட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸாக அவங்க விற்கிறதுக்கு இல்லை, அவங்க ரொம்ப கம்மியில் குவாண்டம் வந்து விற்பாங்க அண்ட் தே யூஸ் இட் ஃபார் பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி. ஸோ காய்கறி வாங்கிக்கிறதுக்கு அவங்களோட டெய்லி நீட்ஸ்க்கானது. அண்ட் ஆல்சோ தே லார்ஜ் ஸ்கேலாக அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு செட்டில்மெண்ட். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு பாஸ்ட் ஒரு 20 to 25 yearsல
டியூ டு த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமாக ஆகிறதுனால அங்கே இருக்கிற ஈகோசிஸ்டம் எல்லாமே, அங்கே இருக்கிற நேச்சுரல் ஈகோசிஸ்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டோரியேட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இங்கே நாங்கள் வந்து அந்த இடத்துல ஸ்டடி பண்ணும்போது வென் வி இன்ட்ராக்ட் வித் பீப்புள் அண்ட் வி ஆல்சோ ஃபைண்ட் அவுட் இந்த ஏரியா வந்து இத்தனை நீங்கள் பிறந்தப்போ எப்படி இருந்தது, ஸோ 50 years பேக் 40 years பேக் எப்படி இருந்தது அப்படின்னும் போதும் இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் வண்டரிங் ஏன் வந்து ஒரு பார்ட்டில் வந்து டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு போகுது, இன்னொரு பார்ட் வந்து இந்த அளவுக்கு டிட்டோரியேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற அந்த பேலன்ஸ் என்ன, அந்த கேப் என்ன அப்படின்றத வந்து try to figure it out. So it was largely because of the urban hub and the central இருக்கிற சென்னை அப்படின்ற அந்த ஹப்னால தான் சென்னை சுற்றி இருக்கிற ரீஜன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டிட்டோரியேட் ஆகுதுன்றது. ஸோ தீஸ் ரீஜன்ஸ் வந்து பெரிய அர்பன் ஏரியா அப்படின்ட்டு இதுக்கான டேர்ம். ஸோ அர்பன் ஏரியா, பெரிய அர்பன் ஏரியா, அதுக்கப்புறம் வில்லேஜ். ஸோ இந்த ப்ராக்சிமிட்டியில் இந்த மாதிரி நம்ம நேம் பண்ணோன்னா ஒரு அர்பன் செட்டில்மெண்ட் வந்து அர்பன் செட்டில்மெண்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா அதோட லேண்டோட பேரிங் கெப்பாசிட்டியை விட அதிகமான பீப்புள் வந்து அங்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ பிகாஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதுனால வேரியஸ் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன் அது. ஸோ அங்கே வந்து அர்பன் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த லேண்ட் இஸ் no longer able to bear the பாப்புலேஷன். ஸோ ஒரு பீப்புளுக்கு தேவையான நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து அந்த லேண்டில் கிடைக்காம பக்கத்தில் இருக்க லேண்ட்லேருந்து நம்ம உரிய ஆரம்பிக்கிறோம். ஸோ அர்பன் செட்டில்மெண்ட் பூம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பெரிய அர்பன் ஏரியாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹிட் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அது வில்லேஜஸ்க்கு போகுது. பட் இங்கே இந்த பெரிஃபரல் ரீஜனில் இருக்கிற ஏரியாஸுமே அஃபெக்ட் ஆகிறத பற்றி பெருசாக நம்ம யாரும் பேசுகிறதில்ல. ஸோ எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா லைக் வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்ட்டு சென்னையில் இருக்குது அப்படின்னா வி கெட் த வாட்டர் ஃப்ரம் த பக்கத்தில் இருக்க இடத்துலேருந்து வி சக் வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரீஜன்னா மீஞ்சூரில், இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா மீஞ்சூர்லேருந்து தண்ணி எடுக்கிறோம், புழல்லேருந்து தண்ணி எடுக்கிறோம். ஸோ கிரவுண்ட் வாட்டர் லெவல் இதாகுது. அதே மாதிரி வி ஆல்சோ டம்ப் அவர் வேஸ்ட் இன் தோஸ் ரீஜன். ஸோ சென்னையில் எடுத்திங்கன்னா நார்த்தில் கொடுங்கையூர் லேண்ட்ஃபில் ரொம்ப பெரிய லேண்ட்ஃபில் அது. ஸோ மொத்த நார்த் சென்னையோடது அங்கே தான் போகுது. சவுத்தில் எடுத்திங்கன்னா பள்ளிக்கரணை. ஸோ இந்த மாதிரி அவுட்ஸ்கர்ட்ஸில் வந்து வி ஆல்சோ எக்ஸ்ட்ராக்ட் ரிசோர்ஸஸ், வி ஆல்சோ டம்ப் அவர் வேஸ்ட். ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் ரிசோர்ஸஸ், ஆல்சோ ஹியூமன் ரிசோர்ஸஸும் நடக்குது. ஸோ அந்த ரீஜனில் இருக்க பீப்புள் ஆர் ஃபோர்ஸ் டு வெக்கேட் ஆர் ஃபோர்ஸ் டு அவங்களோட வாழ்வாதாரத்தை விட்டுட்டு வெளியே போகிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இட் டுக் டைம். ஒரு 6 months நாங்கள் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி அந்த பீப்புளை கிட்ட பேசும்போது இட் டுக் டைம். ஆனால் வெளியே இருந்து சூப்பர்ஃபிஷியலாக பார்க்கும்போது எவ்வளோ ஒரு நல்ல லேண்ட்ஸ்கேப்பிங், எதுவும் பிரச்சனை இல்லை, பேர்ட்ஸ் எல்லாம் வருது, ஃபோட்டோகிராஃபிக்கு நல்ல ஸ்பாட்டு, அந்த மாதிரி வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி போயிடுது. அதே மாதிரி இன்னொரு சைட்லேருந்து பார்க்கும்போது இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகுது, நம்ம சென்னைக்கு ரெவென்யூ வரும், அந்த மாதிரி அந்த ஒரு இதில் போயிடுது. ஸோ அதுக்கு அண்டர்லைங் லேயர்ஸில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து கவனிக்கிறது இல்லை. ஸோ இந்த பாயிண்டில் தான் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு தீசிஸ் அப்படின்னு வரும்போது ஐ வாண்டட் டு டேக் திஸ் ஆஸ் அ டாபிக் அண்ட் ஹவு டு ப்ரொடெக்ட் ஆர் இந்த ஏரியாவுக்கு தேவைப்படுற ரெசிலியன்ஸ் என்ன. இட் இஸ் ஆல்ரெடி அ வெரி வெரி நைஸ் சஸ்டெய்னிங் ஏரியா. இப்படி பொல்யூட் ஆகிட்டு இருக்கு, பட் இட் ஸ்டில் த்ரைவ்ஸ். இன்னமும் அங்கே லைஃப் இருக்குது. இவ்வளோ பொல்யூஷன்லேயும் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்லேயும் அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் இன்னமும் நடக்குது, அங்கே வந்து ஃபிஷரிஸ் இன்னமும் போயிட்டுருக்கு. பட் அது வந்து டிட்டோரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வாட் இஸ் நீடட் டு ப்ரொடெக்ட் திஸ் ரீஜன் அப்படின்ற கான்டெக்ஸ்டில் தான் என்னோடய தீசிஸ் வந்து செட் பண்ணேன். ஸோ இந்த டாபிக் ரெசிலியன்ஸ் ஆஃப் பெரிய அர்பன் ஏரியாஸ் அப்படின்றது, இந்த டாபிக் வந்து நான் காலேஜில் எடுத்துகிட்டு போகும்போது தேர் வாஸ் லாட் ஆஃப் யாருமே வந்து என்னை வந்து அக்செப்ட் பண்ணல. வெரி ஃபியூ people could understand, very few faculties வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போவுமே வந்து they had this insecurity of இவ்வளோ பெரிய ஸ்கேல் பண்ண முடியாது, இதில் வந்து ஆர்கிடெக்சரல் சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு ஏன்னா இட் இஸ் லார்ஜ்லி அ சோஷியல் ப்ராப்ளம், லார்ஜ்லி அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். ஸோ ஒரு சோஷியல் ப்ராப்ளம், ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்க்கு நீ எப்படி ஆர்கிடெக்சரல் சொல்யூஷன் ஃப்ரேம் பண்ணுவேன், இந்த கொஸ்டின் வாஸ் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தது. ஸோ பீப்புள் ஹூ டேக் தீசிஸ் டாபிக் வந்து நீங்கள் வந்து ஓகே ஓகே ஓகே
ஸோ தீசிஸ் டாபிக் எடுக்கும்போது நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிவிட்டு ஒரு ஏரியாவோட ரிலேட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கும்போது யூ ஹாவ் கனெக்ட் டு இட் அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் அந்த டாபிக் என்ன எடுக்கிறோம் அப்படின்றதுல. ஸோ அப்போ உங்கள் சினாப்சிஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ இப்போது ஃபேக்கல்ட்டிஸ் வந்து தே கொஸ்டின் யூ, அவங்களோட இட் இஸ் நாட் இன்செக்யூரிட்டி, இட் இஸ் லைக் உனக்கு எவ்வளோ தெரியுன்றதை பார்க்கறதுக்காக தான் அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. ஆனால் தீசிஸ் டாபிக் வந்து நம்ம ஒரு சாலிடாக இல்லாமல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கொஷின் பண்ண நம்ம மாற்றிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எங்கே கேஸ் ஸ்டடி போகிற அப்படின்னா அடுத்த தீசிஸ் டாபிக், அடுத்து இதுக்கு எங்கே கேஸ் ஸ்டடி போகிறோன்னா அடுத்த தீசிஸ் டாபிக்ன்ட்டு மாத்திர ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து இப்படி ஒரு கனெக்டோட தீசிஸ் டாபிக் எடுக்கும் போது யூ நீட் டு டிஃபெண்ட் யுவர் டாபிக். ஸோ அந்த டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் காலேஜஸும் கூட. ஸோ ஒரு சில காலேஜஸில் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒரு சில காலேஜஸில் தே டோன்ட் அக்செப்ட். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க, ஜஸ்டிஃபைங் யுவர் டாபிக் அண்ட் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டையும் உங்களோட இதையும் ஹவ் யூ பேலன்ஸ் இட் அப்படின்றது முக்கியம். ஸோ எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அண்ட் ஆல்சோ டுவர்ட்ஸ் த எண்ட் வரைக்கும் எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் மாறாமல் நீங்கள் வந்து அதை கேரி ஓவர் பண்ணுறது இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாபிக் எடுத்தப்போ இதெல்லாம் தான் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. எங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் வந்து கிடைக்கும், எங்கேருந்து யூ வில் கெட் இன்ஃபோஸ், இது வந்து ஆத்தென்டிக்காக இருக்குமா, இந்த மாதிரி அண்ட் ஆல்சோ இவ்வளோ பெரிய ஸ்கேல் வந்து ஒரு குட்டி தீசிஸ் பீரியடில் எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம். ஸோ கடைசி வரைக்கும் ஒரு ஈஸியாக ஒரு தேர்ட் ரிவ்யூ வரைக்குமே வந்து தேவர் நாட் கான்ஃபிடென்ட் ஆன் த டாபிக். ஸோ டாபிக் வந்து அப்பப்போ ஒரு எக்ஸ்டர்னலும் வந்து அதை ஒரு எக்ஸ்டர்னல் ரிவ்யூலையும் வந்து இதை இப்படி ரீஃப்ரேம் பண்ணலாம், அப்படி ரீஃப்ரேம் பண்ணலான்றது போயிட்டே தான் இருந்தது. பட் ஐ ஸ்டுட் ஸ்ட்ராங் ஆன் திஸ் டாபிக். ஸோ சினாப்சிஸ் ஃப்ரேம் பண்ணும் போதுலேருந்தே ஐ வாஸ் ஸ்ட்ராங் ஆன் திஸ் டாபிக். ஸோ 2 சினாப்சிஸ் கேட்டிருந்தாங்க. 2 சினாப்சிஸ் கேட்டப்போ ஒன்று வந்து இந்த டாப்பிக்கும், இன்னொன்று இதே லொக்கேஷன் இதே கான்டெக்ஸ்டில் ஐ ஜஸ்ட் மேட் அ ஸ்கூல். ஸோ ஒரு ஆப்வியஸ் சாய்ஸ் மாதிரி அவங்களுக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐ ஃபிக்ஸ் த சினாப்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜஸில் வந்து எனக்கு ப்ராப்ளமாக இருந்தது வந்து ஏரியா ரெக்குயர்மெண்ட் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த டாபிக் பொறுத்தவரை நான் இனிஷியலாக மைண்டில் வச்சுருந்தது ஒரு வில்லேஜ் நம்ம எடுத்து அந்த வில்லேஜ்க்கான ரெக்குயர்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஒரு சில காலேஜஸில் இந்த மாதிரி மினிமமாக இவ்வளோ ஏரியா ரெக்குயர்மெண்ட் இருக்கும் அப்படின்றது வந்து தே ஹாவ் தட் ஆஸ் அ க்ரைட்டீரியா. ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் செட் ஆகாது. ஸோ ஒரு சில இடத்துல ஒரு சிலருக்கு ரொம்ப அதை விட கம்மி ஏரியா தான் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய வில்லேஜில் வெறும் 300 பேர் தான் இருந்தாங்க. 300 பேருக்கு நான் ஒரு 15,000 ஸ்கொயர் மீட்டர் என்னால் டிசைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட இதை வந்து நான் ரீஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ரீஃப்ரேம் பண்ணும்போது ஐ ஹேட் அ பெட்டர் ஐடியா. ஸோ ஆக்சுவலாக ரீஃப்ரேம் பண்ணது நல்லது தான். என்னென்னா ஒரு வில்லேஜ்லேயும் இனிஷியலாக நான் ஃபர்ஸ்ட் ஐடியா இருக்கும்போது ஐ க்ரோ வித் த ஐடியாவில். ஸோ அந்த ஐடியாவும் அதே மாதிரி எவால்வ் ஆச்சு. ஸோ இனிஷியலாக நான் வந்து ஒரு வில்லேஜ் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு வில்லேஜ்க்குன்னு கொடுத்துருந்த விஷயம் வந்து இந்த ஏரியா ரெக்குயர்மெண்ட்காக யோசிக்க போய் ஓகே ஒரு 3-4 வில்லேஜஸ்க்கு காமனாக ஒன்று கொடுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஏரியா வந்து பூஸ்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ஏரியா வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ அப்படி ஏரியா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எப்படி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்ற டாபிக் அப்படின்ற விஷயத்தை பற்றி அப்படின்ற இடத்துக்கு வரும்போது ஸோ ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து நான் வந்து அங்கே கம்ப்ளீட்டாக இட் வாஸ் வித் ஃபார் த பீப்புள். டிசைன் வந்து வாண்ட்காக இருக்கக்கூடாது, நீட்காக இருக்கணுன்றதுல ரொம்ப காஷியஸாக இருந்தேன். ஸோ வாண்ட்காக இருக்கக்கூடாது, நீட்காக இருக்கணுன்றதுல காஷியஸாக இருந்தேன். ஸோ அந்த பீப்புளுக்கு என்ன தேவை அப்படின்றது வந்து எனக்கு கிளியராக இருந்துச்சு. ஸோ அதை ஆர்கிடெக்சரலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் என்னோடய ரெக்குயர்மெண்ட் ஃப்ரேமிங்காக இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு இஷ்யூஸ் எடுத்து அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத வந்து வி சாட் வித் என்னோட இன்டர்னல் கைடோட பீப்புள் அங்கே பேசின பீப்புளோட அப்படின்றது மாதிரி ஃப்ரேம் பண்ணும். ஸோ ரெக்குயர்மெண்ட்ஸ் தீசிஸ் அப்போ ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது வெறும் ஒரு 2 ஆர்கிடெக்ட் கிட்ட ஒரு ஃபேக்கல்ட்டி கிட்டையோ இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையோ மட்டும் பேசி ஒரு ரெக்குயர்மெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்களோ, இஃப் யூ டூ அ ஸ்கூல், சிட் வித் த பேரண்ட், சிட் வித் த ஸ்டூடெண்ட், சிட் வித் த அங்கே இருக்கிற எப்படி சொல்கிறது ஜானிட்டர் பர்சன் கூட எல்லாரோடையும் அங்கே யூஸராக யாரெல்லாம் வராங்களோ அவங்க கூட உட்காந்து ரெக்குயர்மெண்ட்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது அது இன்னும் வந்து
ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இன்டெப்த் அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆர்கிடெக்டாக அவங்க பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கிறதுக்கும் அவங்களோட உட்காந்து நம்ம அதை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது இட் இஸ் மோர் ஜஸ்டிஃபைட் அண்ட் இட் இஸ் ஆப்டாக இருக்கும் கரெக்டாக. ஸோ அப்படி தான் வந்து ஒரு இஷ்யூ எடுத்திருந்தோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் மைண்டில் என்னோட ஃப்ளோ சார்ட் என்ன இருந்துச்சுன்னா, ஸோ எனி சேஞ்ச் யூ பிரிங் டு த சொசைட்டி இட் ஷுட் பி சைக்ளிக் அண்ட் இட் ஷுட் ஸ்டார்ட் வித் சில்ட்ரன் அப்படின்றது இருந்தது. ஒரு இந்த 60 years 40 years 50 yearsல வளர்ந்தவங்களை வந்து மாறுங்க அப்படின்னு சொல்கிறத விட ஒரு குழந்தையோட குழந்தைகிட்ட இருந்து அந்த சேஞ்சை கொண்டு வரது இஸ் மோர் ஈஸி. ஸோ எஜுகேஷன்லேருந்து ஐ ஸ்டார்டட் ஃப்ரேமிங் மை ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்கூலிங் சிஸ்டம் நைத்தலிம் ஸ்கூல் நம்ம கன்வென்ஷனல் ஸ்கூலிங்காக இல்லாமல் அந்த ஸ்கூலிங் இஸ் பேஸ்ட் ஆன் அங்கே இருக்கிற லோக்கல் ஈகோசிஸ்டம், லோக்கல் எக்கானமி, லோக்கல் லைவ்லிஹுட்டை எப்படி படிக்கணும் அதை பற்றின படிப்பு தான் வந்து அந்த ஸ்கூலில் சொல்லி தருவாங்க. ஸோ அது குழந்தைங்க அதுலேருந்து படிக்க ஆரம்பித்தா தே க்ரோ வித் தட் கான்ஷியஸ்னஸ். அந்த ஏரியாவுக்கு சென்சிட்டிவாக அந்த குழந்தைங்க வளருவாங்க. லைக் இப்போ இருக்கிற எஜுகேஷனில் வந்து நம்ம டிட்டாச்சாக வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கிறோம், we couldn't relate with it. ஸோ அதை படிக்கிறதோட முடிஞ்சிருது. ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்னா இவிஎஸ்ன்னு தனியாக ஒரு புக்கில் வரும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் திரும்ப கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த லேண்டோட லேண்ட்லேருந்து ரொம்ப தூரம் வந்துடுறோம், திரும்ப ரிலேட் பண்ணிக்க முடியல. ஸோ எனக்கு வந்து திரும்ப ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 6 months ஆஃப் இன்டர்ன்ஷிப் பீரியட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அது நிறைய பேருக்கு அது கிடைக்கிறது இல்லை. ஸோ வி க்ரோ டிட்டாச்சாகவே நம்ம வளர்ந்துடுறோம். ஸோ ஃப்ரம் சைல்ட்ஹுட் அது வேணும் அப்படின்றதுனால அப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். அண்ட் அடுத்து அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் படி அங்கே இருக்கிற டீனேஜர்ஸ்க்கே வந்து there was a need to reintroduce their old traditional practices. யாருமே வந்து they don't still follow it. அவங்க வெளியே வந்துட்டாங்க, படிச்சுட்டாங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து அவங்க படித்ததுக்கான வேலை அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. பிகாஸ் அவங்க அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்லேருந்து வரதுனால இருக்கலாம், அவங்களுக்கு வந்து this far away from a city. ஸோ அவங்க திரும்ப சிட்டிக்கு புஷ் பண்ணுற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. சிட்டிக்கு மைக்ரேட் ஆகணும் ஃபார் வேலையை ஒரு காரணமாக வச்சு மைக்ரேஷன் நடக்குது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் எப்படி கட் டவுன் பண்ணணும்னும் போது ஸோ அவங்களுக்கு தேவையான ஒகேஷ்னல் ட்ரைனிங் அண்ட் ரீஇன்ட்ரடியூசிங் அக்ரிகல்ச்சரல் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததை பண்ணணும். ஸோ இதை யாரை வச்சு பண்ணலான்னும் போது ஆல்ரெடி த ஓல்ட் பீப்புள் ஆர் ப்ராக்டிசிங் தட், தே நோ இட் பெட்டர். ஸோ அவங்களுக்கு அவங்கள விட பெட்டராக அதை யாரும் அந்த ரீஜனில் இருந்தவங்களுக்கு சொல்லித்தர முடியாது. ஸோ சைக்கிளிக்காக எல்லா இயர், அதாவது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் தே கம் இன் டு அ சைக்கிள் அண்ட் அவங்களே வந்து தேர் அண்டர் ஸ்கூல், தேர் அண்டர் ட்ரைனிங் சென்டர் அண்ட் அவங்களோட அந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ they get knowledge from older people. இருந்து சின்னவங்களுக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, சின்னவங்க கிட்ட இருந்து ஓல்டர் பீப்புளுக்கு லேபர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதை வந்து ஃப்ரேம் பண்ணேன். ஸோ அது வந்து ஃபார் த எஜுகேஷன் பார்ட். அடுத்து நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். ஸோ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து கிராம சபை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் திங் அண்ட் ஒரு கிராமத்துலேயும் வந்து அது நடக்கணும். ஆனால் இப்போது ஒரு சில விஷயத்தினால அது வந்து கிராமத்துலேருந்து தள்ளி ஒரு இடத்துல வச்சு நடத்துவாங்க. ஸோ காமனாக நடத்துகிறோம் அப்படின்ட்டு சொல்லி ஸோ கிராமத்துலேருந்து பீப்புளால் அங்கே போக முடியாது. ஸோ எல்லாரும் வந்து பஸ் பிடிச்சி அங்கே கிராம சபை நடக்கிற டேட்க்கு போய் அதை வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கிராமத்துலேயும் இருந்ததுன்னா ஆப்வியஸாக கிராம சபை வந்து இட் வில் கம் டு த வில்லேஜ் இட் செல்ஃப். ஸோ அங்கே வில்லேஜில் அது நடக்கும் போது எவ்ரி ஒன் வில் பி அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் அங்கே எடுக்கிற டெசிஷன்ஸும் அங்கே கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னும் வந்து பெட்டராக என்ஹான்ஸ் ஆகி அந்த பீப்புளுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் அப்படின்ற ஆஸ்பெக்டில். ஸோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன கொடுக்கலான்னும் போது ஸோ இந்த மாதிரி ஒரு கிராம சபையோ ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டோ இதெல்லாம் நடத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸ் விச் ஷுட் பி எல்லா ஒரு வில்லேஜ்லையும் கொடுக்க முடியலனாலும் இந்த மாதிரி ஒரு 3 to 4 வில்லேஜஸ்க்கு காமனான ஒரு ஏரியாவில் கூடுற இடத்துல கொடுக்கணும். அவங்க இருந்து அந்த வில்லேஜ்க்கு வந்து ரொம்ப தூரமாக இருக்கக்கூடாது. ஸோ அவங்க வில்லேஜ்லேருந்து ரொம்ப கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் காஷியஸாக இருந்ததுனால ஸோ மெயின் என்னோட மாஸ்டர் பிளானில் சென்டர் ஃபோக்கஸ் வாஸ் திஸ் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். அதில் வந்து ஆம்பி தியேட்டரை சென்டர் பண்ணிவிட்டு சர்க்கிளிக் பேட்டர்னில் ரேடியலாக என்னோட மாஸ்டர் பிளான் வந்து நான் கொண்டு வந்தேன்.
ஸோ ஸ்கூல் வந்துருச்சு, ஸ்கூல்லேருந்து அடுத்த ஏஜ் குரூப்புக்கு வந்து ட்ரைனிங் சென்டர் வந்துருச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்கானது வந்துச்சு. அப்புறம் இப்போ இருக்கிற இஷ்யூஸில் வந்து அங்கே அக்ரிகல்ச்சர் வந்து ஏன் டிட்டோரியேட் ஆகுது, ஸோ என்னென்ன அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அப்புறம் அங்கே வாட்டரோட தன்மை வந்து மாறுது பிகாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வந்து வாட்டரில் வந்து கலக்கிறதுனாலையும் தெர்மல் பவர் பிளான்ட்டோட ஃப்ளை ஆஷோட டெபாசிட்ஸ் இருக்கிறதுனால அது மாறுது. ஸோ வாட் குட் தே டூ அபவுட் இட் அப்படின்னும் போது ஒரு தடவையும் அங்கே இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதை ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சி இட் டசன்ட் ஹேப்பன். ஸோ அங்கே லோக்கலைஸ்டாக ஒரு ரிசர்ச் சென்டர், அந்த ரிசர்ச் சென்டர் இஸ் அ வெரி நார்மல் லேமேன் லெவல் ரிசர்ச் சென்டர் வேர் த பீப்புள் இட் செல்ஃப் குட் கம் இன் அண்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு அவங்களால வந்து தே குட் ட்ரை திங்ஸ். ஒரு நார்மலாக ஒரு ஆர்கானிக் ஃபார்மில் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ரிசர்ச்னா சயின்டிஃபிக் லேப் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்கும், பட் ஆனால் எவ்ரி ஒன் குட் வாக் இன். ஸோ அது வந்து இட் இஸ் அ ப்ரொடெக்டட் ஏரியா அந்த மாதிரி வந்து இல்லாமல் எவ்ரி ஒன் குட் வாக் இன் அண்ட் அங்கே இருக்கிற பீப்புள் வந்து அந்த மண்ணை பற்றி படிக்கிறதுக்கோ அந்த மண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ அங்கே என்ன மாதிரி செடி போட்டால் வளரும், அந்த செடி எப்படி நம்ம வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், நேச்சுரல் டெக்னிக்ஸில் என்னென்ன வந்து இங்கே செட் ஆகும் அடாப்ட் ஆகும்ன்றத ஒரு சின்ன ஸ்கேலில் அவங்க அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்களோட ஃபீல்டில் எடுத்துகிட்டு போய் பெரிய ஸ்கேலில் அவங்களால அவங்க பெரிய ஸ்கேலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ். ஸோ அது வந்து தட் ஃபார்ம் த ரிசர்ச் சென்டர். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ரிசர்ச் சென்டரோடது. இந்த ட்ரைனிங் அவங்க தேவைப்படுற அங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு தேவைப்படுற ட்ரைனிங், அதுக்கான ஸ்பேசஸ் எப்படி அரைவ் பண்ணுறது, ஸோ அதுக்கான ஃபீல்டு. ஸோ அங்கே வந்து என்னோட கேஸ் ஸ்டடீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கு ஒரே கேஸ் ஸ்டடி அப்படின்றது வந்து கிடைக்காது. இட் இஸ் எவ்ரி திங் அண்டர் ஒன் ரூஃப்ன்றது இட் கிடைக்காது. ஸோ நான் என் கேஸ் ஸ்டடீஸை ஸ்ப்ளிட் பண்ணேன். ஸோ ஸ்கூல் தேவைப்படுதுன்னா ஸ்கூலுக்கு தனியாக கேஸ் ஸ்டடி, அதுக்கப்புறம் ரிசர்ச் சென்டர் தேவைப்படுதுன்னா ரிசர்ச் சென்டருக்கு கேஸ் ஸ்டடி. ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ரெக்குவயர்மெண்ட்கான கேஸ் ஸ்டடீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேஸ் ஸ்டடீஸ் வந்து எடுத்து போய் படித்தேன். ஸோ அங்கே வந்து நான் வந்து மெயினாக அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக போனப்போ வானகம் நம்மாழ்வாரோட ஆர்கானிக் ஃபார்முக்காக போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், பெர்மாகல்ச்சர், அதுக்கப்புறம் பெர்மாகல்ச்சர்லேயே டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு படிச்சுட்டு அதை வந்து ஃபனல் டவுன் பண்ணி ஸோ இந்த ரீஜனுக்கு எது செட் ஆகும், எது இந்த பீப்புளால் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியும், இவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் இதுவும் எந்த அளவுக்கு ஓவர்லே ஆகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி ஸோ அதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுக்கான ட்ரைனிங் ஸ்பேசஸ் அண்ட் அதுக்கான ட்ரைனிங் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸை வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு போக இங்கேருந்து கிடைக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கான இப்போ இதை வந்து எக்கனாமிக்கலாகவும் மாற்றணும். ஸோ இந்த எக்கனாமி, பாலிட்டிக்ஸ் அண்ட் எஜுகேஷன் இந்த 3 தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணது. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் வந்து செல்ஃப் சஸ்டெயின்டாக அந்த கிராமத்து மக்களாலேயே இயங்குகிற ஒரு பாடி. ஸோ இது வந்து ஒரு மாடுலார் டிசைன், இதை வந்து எல்லா கிராமத்துலேயும் தூக்கி வைக்கலாம் அப்படின்ட்டுலாம் நான் வந்து ஃப்ரேம் பண்ணலை. இது வந்து இட் இஸ் அ வெரி சைட் ஸ்பெசிஃபிக், கான்டெக்ட் ஸ்பெசிஃபிக் டிசைன். இந்த ஐடியாலஜியாக ரிப்பீட் பண்ணலாம், பட் வித் அங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ் என்ன, அங்கே இருக்கிற லைவ்லிஹுட் என்னன்றதை படிக்காமல் அப்படியே பிளைண்டாக தூக்கி இதை அப்படியே வைக்க முடியாது. ஸோ இங்கே அந்த பீப்புளுக்கு தேவையான இன்கம் ஜென்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ், ஸோ இந்த ஃபார்மில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ரூட்ஸ், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் ஹனிபீஸ் வந்து ஹனிபீ கொடுத்துருந்தோம். ஸோ இட் ஆல்சோ என்ஹான்சஸ் த பாலினேஷன் ஆஃப் த ஃபீல்ட் ஒன்று. ஆல்சோ ஹனி வந்து ஒரு ப்ரொடியூஸாகவும் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாகவும் யூஸ் பண்ணலான்ற விஷயம். இன்னொன்று வானகமில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தது என்னென்னா அந்த ஃபீல்டுக்கான வேலி வந்து உயிர் வேலி, லைவ் ஃபென்ஸ் அப்படின்ற விஷயம். ஸோ லைவ் ஃபென்ஸுன்றது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து ஃபென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் வாலை வந்து சுற்றி எழுப்புகிறோம். ஸோ ஆனால் அங்கே என்ன இருந்ததுன்னா ஒரு ட்ரென்ச் இருந்தது, 2 feet by 2 feet 6 inches ஒரு ஃபென்ஸு ஒரு ட்ரென்ச் இருந்தது. அந்த ட்ரென்ச்சில் வந்து பிளான்டேஷன் ஆஃப் ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், பிளான்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து இட் ஃபார்ம்ஸ் அ நேச்சுரல் பஃபர். அந்த செலக்ட் பண்ணுற ஸ்பீஷீஸ் வந்து வைல்டாக இருக்கும். இப்போது
ஷ்ரப்ஸில் இல்லை பிளான்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா ஆலோவேரா இல்லை கள்ளி செடி இந்த மாதிரி வந்து அது ரொம்ப ரஃப்பாக அந்த ஃபென்ஸ் வந்து நேச்சுரலாகவே வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ யாரும் பெனிட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு அது ரஃப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா, ஒன்று இட் கிவ்ஸ் அ ஷெல்டர் ஃபார் பேர்ட்ஸ் அனிமல்ஸ், அந்த மாதிரி ஒரு நிறையா ஸ்பீஷீஸ் வந்து த நேம் இட் செல்ஃப் இஸ் லைஃப் ஃபென்ஸ். ஸோ நிறையா உயிரினங்கள் வந்து அதில் வளரும் ஒன்று. இன்னொன்று அதில் வந்து வென் வி பிளான்ட் த பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ், அதில் வந்து நம்ம ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸாவோ இல்லை ஃப்ளார்ஸ் அண்ட் செடி இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அங்கே இருக்க இவ்வளோ பெரிய ஏரியாஸோ அந்த அத்தனை ரன்னிங் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஃபுட் ஃபேக்ட்ரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுலேருந்து ஃபுட் எடுத்து இல்லாதவங்க சாப்பிட்லாம். இப்போ டெய்லி ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்ட்டு இல்லை, அதில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்தே சாப்பிட்லாம். ஆல்சோ இட் ஹைலி என்ஹான்சஸ் த ஏர் குவாலிட்டி ஆஃப் த ரீஜன். அப்புறம் மைக்ரோ கிளைமேட் என்ஹான்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீஜனுக்கும் ஒரு கான்க்ரீட் ஃபென்ஸாக இல்லாமல் லைவ் ஃபென்ஸாக இருக்கும்போது, இது நம்ம அர்பன் இதுலேயே யோசிச்சா கூட ஏரியா ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் ஒரு விஷயம் இருக்குது. பட் பண்ண முடிகிற இடத்துல இதை நம்ம பண்ணால் கூட பண்ணாலுமே வந்து நிறையா பேரோட ஹங்கர் வந்து இது வந்து தீக்கும் அப்படின்ற விஷயம் வந்து வானகமில் படித்தது. ஸோ அதை வந்து நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் லைவ் கேஸ் ஸ்டடீஸ் போக இது லிட்ரேச்சர் ஸ்டடீஸ் பண்ணும்போது ஐ கேம் அப் வித் இன்ட்ரெஸ்டிங் திங் கால்டு what is that நெஸ்ட் பிளாக்ஸ் அப்படின்ற விஷயம். ஸோ என்னென்னா ஒரு பிளாக், இப்போ பிளாக்ல நம்ம வைக்கிற டெரகோட்டா பிளாக்ஸ் மட் பிளாக்ஸில் சென்டரில் ஹாலோவாக இருக்கும். ஸோ அதில் வந்து பேர்ட்ஸ் வந்து தே கேன் லே தேர் எக்ஸ் அண்ட் நெஸ்ட்ஸ் அப்படின்ற விஷயம். ஸோ இந்த ரீஜனில் இட் வாஸ் ஹைலி ஒரு கரெக்டான தேவையாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்பேரோஸ் நிறைய அழியுது, ஆனால் இந்த ரீஜனில் இட் இஸ் ஸ்டில் தேர், கொஞ்சம் இருக்குது. ஸோ அது டிட்டோரியேட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து அங்கே எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ, ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்து நான் டிசைனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து ரெக்குயர்மெண்ட் வாஸ் ஃப்ரம் த ஃபீல்ட் ஃபார் அந்த பீப்புளுக்கான ரெக்குயர்மெண்ட்டை வந்து ஃப்ரேம் பண்ணி அதை ஆர்கிடெக்சரலாக எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து நான் ஏரியா வைஸ் ஸ்டடி அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஒரு ரீஜனுக்கும் இதுதான் ஏரியா ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் எனக்கு இதிலேருந்து ஃப்ரேம் பண்ண முடியல. ஸோ நான் பண்ண கேஸ் ஸ்டடீஸ்லேருந்து கம்பேரிட்டிவாக நான் ஏரியாஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து 3rd ரிவ்யூ வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கம்பைல் பண்ணுறதுக்கு, ஸோ இதுதான் நான் ஃப்ரேம் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அப்போது வந்து என் கிளாஸ் பீப்புளோட கம்பேர் பண்ணும்போது தேவர் அட்லீஸ்ட் ஈஸிலி 2 to 3 ஸ்டெப்ஸ் அஹெட். ஸோ அந்த பாயிண்டில் அவங்க சிங்கிள் லைனில் ஜோனிங்கில் அந்த லெவலில் இருக்கும் போது தான் எனக்கு வந்து காங்க்ரீட்டாக நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்றதே தெரிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கும்போது நேச்சுரலாக ஒரு பயம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ யுவர் எண்ட் ப்ராடக்ட் அது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி வந்து ஸ்பீடப் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து லேக் ஆனாலும் you still keep going with your project உங்கள் டாபிக்கானது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெவ்யூலையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாப்பிக்கோட ஆப்ஜெக்டிவ் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குமா இருக்காதா ஏன்னா இட்ஸ் அ வெரி நியூ திங். இதுக்கு முன்னாடி இதே டாபிக் யாராவது பண்ணியிருக்கலாம், பட் வேறு நேமில். பட் இட் இஸ் ஈஸி டு கோ அப் வித் ஸ்டீரியோடைபிக் டாபிக். எல்லா இயர்லேயும் வந்து ஒரு மியூசியம் இருக்கும், ஒரு ஸ்டேடியம் இருக்கும். இதெல்லாம் எடுக்கும் போது யுவர் எண்ட் ப்ராடக்ட் இதுதான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்கன்னும் போது அந்த பயம் இருக்காது. போத் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அவங்க யூ கேன் ஈஸிலி இது வேணுன்றது தெரிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பேஸ்ட் டாப்பிக்காக எடுக்கும் போதோ இல்லை வென் யூ கம் அப் வித் சைட்லேருந்து உங்களை இஷ்யூ எடுத்துகிட்டு வரும்போதோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இட் இஸ் நாட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கடைசி நாள் டிசைன் பண்ணுறீங்கன்றது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டேலேருந்தே யூ நீட் தட் ஐடியா. அண்ட் நீங்கள் வளர உங்களுக்கு அதில் இருக்கிற புரிதல் இன்க்ரீஸ் ஆக உங்களோட டாபிக்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் உங்களோட இது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி எவால்வ் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பாயிண்டில் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் டிசைனில் வந்து ஸோ அது வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடாக டிசைன் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்றத வச்சுட்டு நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போகணும். ஸோ நான் டிசைனில் வந்து
மெட்டீரியலும் வந்து அங்கே இருந்த லோக்கல் இது அங்கே லோக்கலாக இருந்த கிராஃப்ட்மேன்ஷிப், லோக்கலாக இருந்த அவைலபிளாக இருந்த மெட்டீரியல், இதை வச்சே வந்து என்னோட மெட்டீரியல் பேலட்ஸும் ஃப்ரேம் பண்ணி, ஸோ தீசிஸோட டிசைன் ப்ராசஸ் அப்படின்றது இப்படி தான் மூவ் ஆச்சு. ஸோ இதில் வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு நான் காலேஜ் போனப்போ நான் பண்ணது இன்டர்ன்ஷிப் வந்து இட் வாஸ் நாட் அன் ஆர்கிடெக்சரல் இன்டர்ன்ஷிப். ஸோ வந்து நீ வந்து வேஸ்ட் பண்ண உன் இன்டர்ன்ஷிப் பீரியடை ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் இருந்துச்சு. இன்டர்ன் ரிவ்யூவில் ஐ காட் லோ மார்க்ஸ். ஸோ அப்போ நான் அந்த டாபிக் விட்டுருந்தேன்னா என்னோடய தீசிஸ் வந்திருக்காது. ஸோ உங்களுக்கு பிடிச்சது உங்கள் மனசுக்கு சரியாக பட்டது அதை வந்து விடாமல் நீங்கள் வந்து பர்சியூ பண்ணும்போது அட் சம் பாயிண்ட் யூ வில் கெட் தட் ரெக்கக்னைசேஷன் ஆர் உங்களுக்கு தேவைப்படுற அந்த இட் இஸ் நாட் லைக் தேவைப்படுற அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு, அதுக்கான கிரெடிட்ஸ் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஸோ அப்படி எனக்கு வந்தது தான் வந்து சவிதா காலேஜில் வந்து கேட் சர்ஜ் அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட் நடந்தது. ஸோ இட் வாஸ் ஃபார் ரிசர்ச் பேப்பர்ஸ் ஆல் ஓவர் எல்லாருக்குமே அக்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ், மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்க, பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் அண்ட் ப்ராக்டிசிங் ஆர்கிடெக்ட்ஸ். ஸோ அங்கே வந்து நான் தீசிஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரிசர்ச் ஸ்டேஜை கம்பைல் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஸ்டேஜில் ஐ ஹேட் அ சான்ஸ் டு ப்ரெசென்ட் மை தீசிஸ் தேர். ஸோ அங்கே ஐ காட் செலக்டட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் பெஸ்ட் டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷன் அப்படின்ற இது கிடச்சிது. ஸோ அப்போது தான் வந்து எனக்குமே அந்த இன்செக்யூரிட்டி கொஞ்சமாக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் ஐ காட் தட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் இந்த டாபிக் விடவே கூடாது அப்படின்றது வந்துச்சு. ஸோ உங்களுக்கு கரெக்டுன்னு பட்டது நீங்கள் சரின்ட்டு நினைக்கிறத பர்சியூ பண்ணும்போது அட் சம் பாயிண்ட் உங்களுக்கு அது லேட்டாக கிடச்சாலும் அட் சம் பாயிண்ட் யூ கெட் தட் கிரெடிட் அண்ட் அதுக்கப்புறம் அதை கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இப்போது என்னோடய தீசிஸோடது ஐம் அங்கே டிசைனோட முடிஞ்சுது. பட் ஐம் ஒர்க்கிங் ஆன் தட் தீசிஸ். அதில் என்ன மாற்றலாம் அப்படின்றது. ஸோ தீசிஸ் வந்து எல்லா இயர் டிசைன் மாதிரி அப்படி முடிச்சுட்டு தூக்கி வச்சிடணும் அப்படின்றது இல்லை. தீசிஸ் வந்து யூ டூ இட் ஃபார் ஒன்ஸ் இன் யோர் லைஃப் டைம். ஸோ அது அப்படி ஒரு ஈவெண்ட், அது அளவுக்கு ஒர்த்திட்டாக பண்ண முடியும் அப்படின்றதும் நம்மள மாதிரி ஒரு கண்ட்ரியில் நான் இங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து பேசிக் நெசசிட்டி, பேசிக் நீட்ஸே இன்னும் நிறைய பேருக்கு அட்ரஸ் ஆகலை. தெர் ஆர் வெரி பீப்புள் அவுட் சைட், ப்ரிவிலேஜ்டு பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்கள விட்டுட்டோன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இன்னும் அவங்களோட பேசிக் நீட்ஸே அட்ரஸ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம வந்து வாண்ட்காக லக்ஸரியஸ் தீசிஸ், இட் இஸ் நாட் தப்பு, அதை பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலை. பட் இந்த மாதிரி தீசிஸ் இன்னும் நிறையா வரணும். இந்த மாதிரி நீடை அட்ரஸ் பண்ணி இஷ்யூ அட்ரஸ் பண்ணி வர தீசிஸ் வந்துச்சுன்னா யூ வில் ஹாவ் ஸ்கோப் டு டெவலப் ஆன் தட் தீசிஸ் அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ எனக்கு ஐ ஆல்சோ லுக் ஃபார்வர்ட் ஃபார் டூயிங் மாஸ்டர்ஸ் பண்ணணும், அர்பன் டிசைனில் பண்ணணும். அண்ட் இதே டாப்பிக்கில் நான் இன்னும் டெப்த்தாக ஸ்டடி பண்ணுவேன் அப்படின்றது இஸ் ஐ ஹாவ் திஸ் ஐடியா ஆஃப் டூயிங் மை மாஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு தீசிஸ் வந்து ஒரு எண்ட் ப்ராடக்டோட முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு டாபிக்ஸ் எடுக்காமல் அதை வந்து போக போக அலாங் வித் த சைட் அது வந்து எவால்வ் ஆகிட்டே போகும். இப்போது நான் 5 years இப்போது முடிச்சு 1 year ஆயிடுச்சு. இன்னொரு 5 years கழித்து அங்கே அந்த இஷ்யூவே எவால்வ் ஆகிருக்கும். ஸோ அப்போது வந்து நான் மாஸ்டர்ஸ் பண்ணும்போது அதை எப்படி எவால்வ் பண்ணுறது, ஸோ அதை இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்கும் அதை கொண்டு போக முடியும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது இட் இஸ் லைக் கிவிங் பேக் டு த சொசைட்டி அப்படின்றதும். ஸோ ஆர்கிடெக்டாக நம்ம அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்ற விஷயம் ஆல்சோ நிறைய பேரை வந்து இட் இன்வைட்ஸ் டு டூ சச் திங்ஸ். ஸோ நம்ம ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிற டிசைன் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது இட் இஸ் மோர் சென்சிபிள் அப்படின்றது வந்து என்னோட ஐடியாலஜி. அண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் எடுத்து அட்ரஸ் பண்ணும்போது இல்லை நம்ம ஜென்ரலாகவே இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தீசிஸ், ஜென்ரலாகவே லைஃப்பில் கூட நம்ம மேன்மேட் இஷ்யூவை பற்றி பேசும்போது ஃபார் லேண்ட்ஃபில்லாக இருக்கட்டும், கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும், there is no thing called a simple solution. ஏன்னா சிம்பிள் சொல்யூஷனாக இருந்தால் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணி வச்சுருக்க ப்ராப்ளம் எதுவுமே சிம்பிளான ப்ராப்ளம் இல்லை. இட் இஸ் a very huge thing. அண்ட் அது சிம்பிள் சொல்யூஷன் அப்படின்னா அது வந்து ஹோலிஸ்டிக் சொல்யூஷனாக இருக்காது. ஸோ ஹோலிஸ்டிக் சொல்யூஷன்னு பேசும்போது இட் ஷுட் அட்ரஸ் எவ்ரி திங். கிளைமேட் அட்ரஸ் பண்ணணும், அங்கே இருக்கிற மைக்ரோ கிளைமேட், கல்ச்சர், லைவ்லிஹுட், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அதை அட்ரஸ் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு ஃப்ரேம் பண்ணுற சொல்யூஷன் தான் வந்து லாங் ரன்னில் வந்து அதுவே ஒரு ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுன்னு சிம்பிளாக இப்போ கொடுக்குறதெல்லாம் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதுவே ஒரு புது ப்ராப்ளமாக ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்காக
யோசிச்சு டிஃப்ரெண்ட் லேயர்ஸில் ஒர்க் பண்ணுற சொல்யூஷன் தான் வந்து இட் டேக்ஸ் டைம் அண்ட் இட் இஸ் நாட் சிம்பிள் சொல்யூஷன்ஸ். ஸோ சிம்பிள் சொல்யூஷனுன்ற கான்செப்ட் வந்து யாராவது ரொம்ப ஈஸியான ஐடியா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மோஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் ஷாட்டில் தப்பாக தான் இருக்கும். ஸோ இட் ஷுட் எவால்வ் அலாங் அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ஐ தேங்க் மை டீச்சர்ஸ் கண்டிப்பாக. சுதிர் சார் என்னோடய இன்டர்ன்ஷிப் பீப்புள்ஸ் ஆர்கிடெக்சர் காமன்வெல்ல இன்டர்ன்ஷிப்பில் அந்த டைமில் எனக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கல அப்படின்னா என்னோடய தீசிஸ் இந்த அளவுக்கு வந்திருக்காது. நானும் ஒரு ரெகுலராக ஒரு நார்மல் தீசிஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய இன்டர்னல் கைட் மதிவதனி மேம் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து சொன்னது வந்து பிரீத்திமா மேம் அண்ட் டலி ஃபவுண்டேஷனுக்கு வந்து என்னோடய தேங்க்ஸ். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால ஃபேக்கல்ட்டிஸும் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தட் ஒரு சிலர் தான் இந்த மாதிரி இஷ்யூலேருந்து டாபிக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதை வந்து எப்படி வந்து அந்த ஸ்கோப்பை லிமிட் பண்ணி மெயினாக அவங்க யோசிக்கிறது வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்காக தான். ஸோ இந்த தீசிஸ் பீரியட்குள்ளே இவ்வளோத்தையும் கவர் பண்ணிட முடியுமா அப்படின்றது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வர ஐடியாவை எடுத்துக்கிட்டு அவங்களோட லிமிட்டேஷன்ஸ் அண்ட் ஸ்கோப்பை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படின்றதுல வந்து டீச்சர் அவங்களோட ஃபேக்கல்ட்டிஸ் அவங்களோட இன்புட்ஸை கொடுத்து அதை வந்து அந்த ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணி எவால்வ் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக அந்த இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுவாங்க, அந்த தீசிஸ் வந்து முன்னாடி போகும் அப்படின்றது வந்து என்னோட ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறேன்.